சமீபத்துல பிரபலமான நிகழ்ச்சியில திறனாய்களுக்கு ஆதரவு கொடுத்த ஒரு சிலரும் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்ச ஒரு சிலரும் பேசினாங்க. அதுல கோபிநாத் அவரு பல கேள்விகளை கேட்டாரு. அந்த வீடியோ வைரல் ஆகுறது மட்டும் இல்லாம இப்ப நோட்டீஸ் எல்லாம் அனுப்பியிருக்காங்களாம். அடுத்து விஜய் அர்ச்சனா அவங்களுக்கும் அருண் அவருக்கும் நிச்சயதார்த்தம் நடந்து முடிஞ்சிருக்கு. பிக் பாஸ் நிகழ்ச்சியில நான் கலக்கவே இல்லை, என்ன பத்தி பேசாதீங்கன்னு பிரபலம் சொல்லியிருக்காங்க. வாங்க என்னாச்சுங்கிறத பார்க்கலாம். திறனாய்களை விட ஆபத்தானவங்க நாய் பிரியர்கள் அப்படின்னு சொல்லி சமூக வலைதளங்கள்ல நாய்களுக்கு ஆதரவா பேசின ஒரு சிலரை பயங்கரமா திட்டிக்கிட்டு இருக்காங்க. தெருநாய்கள் இல்லாத நகரம் வேண்டும், தெருநாய்க்கும் நகரத்தில் உரிமை உள்ளது அப்படிங்கிற தலைப்புல இந்த வாரம் ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு. இந்த நிகழ்ச்சியில நிறைய பேர் நிறைய விஷயங்களை பேசினாங்க. தெருநாய்க்கடியால் தன் குழந்தைய பறிகொடுத்த தந்தை, நாய் குறுக்கே வந்ததால் ஏற்பட்ட விபத்துல தன்னோட மகனை கண் முன்னாடி பறிகொடுத்த தந்தை, நாக்கடித்து தடுப்பூசி போட்டதுக்கு அப்புறமும் 2 மாசம் கழிச்சு பறிபோன உயிர், தன்னோட பையனை 3 நாய்கள் சுற்றி வளைச்சு கடிச்சு குதறிய கொடூரத்தை கண்ணீர் மல்க சொன்ன தந்தைன்னு ஒரு பக்கம் பாதிக்கப்பட்டவங்க அவங்க ஆதங்கத்தை சொல்லும் போது எல்லாருக்குமே அதிர்ச்சியா தான் இருந்துச்சு. ஆனா எதிர்த்தரப்புல இருந்த நபர்கள், தெருநாய்கள் பாவம், அவங்களுக்கு ஒன்னும் தெரியாது, நீங்க அதை தாக்குறது போல போனாதான் அவது கடிக்கும், எல்லா நாய்களும் கடிக்கிறது இல்ல, நீங்க ஏன் இரவு 9 மணிக்கு மேல சம்பந்தம் இல்லாத ஏரியாக்கு போறீங்க, ஒரு குழந்தையால நான் விபத்துக்குள்ளான, அதனால் குழந்தைகளை ஒழிச்சிடலாமா அப்படிங்கிற கேள்விகளை வச்சாங்க. அதே போல கோபிநாத் அவர் பேசும்போது, பணக்காரங்க இருக்கிற தெருக்கல்ல ஏன் இல்ல, பணக்கார குழந்தைகளை ஏன் வந்து தெருநாய்கள் கடிக்கிறது இல்ல, தமிழகத்துல சுமார் 6 கோடி நாய் இருக்கு, அதோட கழிவுகளால் ரேபிஸ் தவிர்த்து ஏராளமான நோய் பாதிப்பு பரவுவது குறித்து கருத்துக்கள் எல்லாம் முன் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நாய் மீது அன்பு அப்படிங்கிற பெயர்ல நாய் லவர்ஸ் அதிகமா உணவு வைக்கிறது, குழந்தைகள் உள்ளிட்டவர்களை நாய்கள் விரட்டி கடிக்க காரணம் அப்படின்னு சுற்றுச்சூழல் ஆர்வலர் ஒரு நிகழ்ச்சியில சொல்லியிருக்காரு. இப்படி ஆதரவா இவங்க பேசினதை தொடர்ந்து இப்ப இந்த நிகழ்ச்சியை தடை செய்யணும் அப்படின்னு சொல்லி நோட்டீஸ் எல்லாம் கூட அனுப்பியிருக்காங்களாம். என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்க. விஜய் அர்ச்சனா அவங்களும் அருண் அவரும் காதலிச்சது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்ப அவங்களுக்கு நிச்சயதார்த்தம் நடந்து முடிஞ்சிருக்கு. ரொம்ப சந்தோஷமா இந்த விஷயத்த சமூக வலைதளத்துல ரசிகர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. 2 பேரும் சேர்ந்து வாழணும், சீக்கிரமா திருமண அப்டேட்ட சொல்லுங்க அப்படின்னு எல்லாம் கூட சொல்லிட்டு இருக்காங்க. அதே போல பிரபல சீரியல் நடிகை லட்சுமி பிரியா அவங்க பிக் பாஸ்க்கு போறாங்கன்னு ஒரு நியூஸ் பரவிட்டு இருந்துச்சுல. நான் எந்த ஆடிஷனும் அட்டென்ட் பண்ணல, நான் எந்த பிக் பாஸ்க்கும் போகல, தயவு செஞ்சு இப்படியெல்லாம் பரப்பாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்க இந்த ஒரு ஸ்டோரியை நேற்று அவங்களுடைய சமூக வலைதள பக்கத்துல வச்சிருக்காங்க. இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்க. இன்னும் சினிமா தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட ஜாயின் பண்ணுங்க.